நடக்குது இங்க? கர்நாடகாவில் கன்னடன் வேலை செய்யறான், குஜராத்தில் குஜராத்தி இருக்கான், ஹரியானாவில் அவங்க ஊர் ஆளுக்கே வேலைன்னு சட்டம் போட்டுட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் என்ன நடக்குது? எல்லாரும் இந்தியன்னு ஒருத்தர், எல்லாரும் ஒன்றுன்னு இன்னொருத்தர். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு சோறு போட்டுட்டு நம்ம பிள்ளைங்களை பட்டினியாக போட சொல்கிற வேலை. நம்ம ஊர் பையன் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி அலையிறான், கையில் டிகிரி இருக்குது ஆனால் வேலை இல்லை. அவன் போய் ஒரு கம்பெனியில் நிற்கிறான், அங்கே வெளியூருக்காரன் வந்து உக்காந்துட்டு இருக்கான். இது அநியாயமாக இல்லை? இங்கே இருக்கிற வேலை நமக்கு கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கையா நம்மளாம் படித்தோம்? எதுக்கையா நம்மளை பெற்றவங்க கடன் வாங்கி நம்மளை படிக்க வச்சாங்க? இந்த அரசியல் வியாபாரிகளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஓட்டு வாங்கும்போது மட்டும் தமிழன் தமிழன்னு மேடை போடுவீங்க, ஆனால் வேலை வாய்ப்புன்னு வந்தால் மட்டும் ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க? ஏன் உங்களால் சட்டம் போட முடியல? நீங்கள் பதவியில் இருக்கிறது நம்ம மக்களுக்கு வேலையை கொடுக்கவா, இல்லை வெளியூர் ஆளுங்களை வாழ வைக்கிறதுக்கா? ஐயா பே மணியரசன் அவர்கள் சரியா சொன்னாங்க. வேலை வாய்ப்பு தமிழருக்கே அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான கோரிக்கை. இதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ தயக்கம்? நம்ம மண்ணில் நம்மளுக்கு வேலை வேணுங்கிறது பிச்சையா? இல்லை, அது நம்ம உரிமை. இந்த உரிமையை கேட்க சொல்லி கொடுக்காத ஒரு முற்போக்கு எதுக்கு? இனியும் பொறுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம மண்ணில் நம்மளுக்கு வேலை, இது எல்லாரும் பேசுங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம். தப்பு மேல தப்பு நடந்துகிட்டே இருக்கு. இனி அமைதியா இருந்தா நம்ம சந்ததி வீதிக்கு நிற்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி கமெண்ட்ல பேசுங்க. இனிமேலாவது தமிழன் சுதாரிச்சுக்கணும். தமிழா உன் உரிமையை கேட்டு வாங்கு, இல்லைன்னா வீதிக்கு வந்து போராடு. நன்றி, வணக்கம்.